ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் பேச இருக்கின்ற வார்த்தை, சில நேரங்களில் சோர்வுகள் ஏற்படலாம் அல்லது ஜெபிக்க முடியாத தருணங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் என்னென்னா, ஆவியானவர் ஜெபிப்பாராம். அதனால் ஆவியானவர் நம்மோடே இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார் என்றால், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கின்ற ஒரு நபர் தான் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்பொழுது நமக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இரண்டாவது காரியம், அதை அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நாம் எப்படி நீதியாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும் என்று. நமக்காக யார் ஜெபிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்று கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கின்றார். அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார். வேறு என்ன வேண்டும்? அவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது காரியங்கள் அற்புதமாய் மாறும். ஆமென். God bless you.